ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சத்யதேவ், தனஞ்சயா ரெண்டு பேருடைய நடிப்பில் ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லே நம்ம ஊர்லேயே வெளியாகிருக்கிற ஜீப்ரா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம ஹீரோ ஒரு பேங்க் எம்ப்ளாயி. இவர் ஹீரோயினை லவ் பண்ணுறாப்புல. ஹீரோயினும் ஒரு பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு தான். அவங்க தவறாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு 4 லட்ச ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு டிஜிட்டை மாற்றி போட்டு கடைசியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க. அந்த எந்த அக்கௌண்ட்டுக்கு போய் பணம் விழுந்துச்சு, அவன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுறேன். இப்போ மேட்ரு, யார் பணத்தை போட சொன்னாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன் 4 லட்ச ரூபாய் இம்மீடியட்டாக வேணும், என் பிள்ளையே வந்து சாய கிடக்குது ஆஸ்பத்திரியில் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கிளப்ப போக கடைசியா, சார் கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்கள் 4 லட்ச ரூபாயோட நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கதாநாயகியை காப்பாற்றணுங்கிறதுக்காக கதாநாயகனே களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துடைய இயக்குனரான ஈஸ்வர் கார்த்திகை பொறுத்தளவுக்கு முதல்ல படம் அப்படிங்கிறத ஓரமாக வைங்க. ஏற்கனவே ஒரு சில பேத்துக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சூப்பர் மேட்ரை ஒன்று ஒரு மெசேஜாக இந்த படத்தில் அப்படி போகிற போக்கிலே சொல்லியிருக்காப்புல. உங்களுக்கு இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஏதாவது அக்கௌண்ட்டு பேங்க்கில் நீங்கள் எந்த பேங்க்கில் வச்சுருந்தாலும் சரி, முதல்ல நாமினி பேரை கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய நாமினி யாருன்னு வந்து அக்கௌண்ட்டில் அப்டேட் ஆகவே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை ஆர்பிஐ கொடுக்காதாமா. இப்படி ஆர்பிஐ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க பணம் மட்டுமே 12,000 கோடி ரூபாயா இன்றைக்கி டேட் வரைக்கும். அதனால் நம்ம வச்சுருக்க அந்த 5-10க்கு தயவு செஞ்சு முதல்ல ஒரு நாமினியை கிளியராக பேரை அப்டேட் பண்ணி விடுங்க. இந்த படம் பார்க்கும்போது இதுவும் இன்னொரு லக்கி பாஸ்கர் தான் போல அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் எனக்கு கொடுத்தது. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான் இதுவுமே. அதுலேயும் படம் ஆரம்பித்து 30 நிமிஷம் கழித்து தான் ஜீப்ரா அப்படிங்கிற பேரையே போடுறாங்க. 30 நிமிஷம் ஆகி போச்சா அப்படின்னு வாட்சை பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ 30 நிமிஷம் படம் ஓடி இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு பத்திக்கிட்டு பறக்குது படத்துடைய மொத்த ஃபஸ்ட் ஹாஃபையோடு நீங்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு பரபரப்பாக பண்ணியிருக்காங்க படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை. குறிப்பாக அந்த பேர் போடுற வரைக்கும் அந்த 30 நிமிஷம், இந்த 30 நிமிஷத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் கதாபாத்திரங்கள், அவங்களுக்குள்ள என்ன உறவு, கதாநாயகன் கதாநாயகி இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழகான காதல், கதாநாயகி என்ன பிரச்சனையில் தேவையில்லாமல் மாட்டிக்கிறாங்க, அவங்கள காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி கதாநாயகன் என்ன பிரச்சனையில் தொக்க அவராக போய் சிக்கிக்கிறாரு. ஒரு பேங்க் ஆக்சுவலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அதுக்குள்ளே என்னென்ன லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி என்ன மாதிரி ஃபோர்ஜரியை யாரால் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு படமாக இல்லாமல் பாடமாகவே எடுத்திருக்காங்க. அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது பல காட்சிகளில். இதனாலேயே இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் எங்கேயும் பெருசாக போர் அடிக்காமல் பத்துக்கிட்டு தான் போகுது. இதுக்கு அனில் கிருஷ்ணுடைய கட்ஸும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லணும். அவர் தான் எடிட்டரு. பல காட்சிகளை, குறிப்பாக இந்த படத்துக்குள்ளே இந்த காதல் காமெடி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சில ஹை சீக்வன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ரொம்ப நீட்டாக எந்த அளவுக்கு டப்புன்னு கட்ஸில் அவர் வந்து ஃபாஸ்ட் பேஸில் அதை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு பரபரப்பாகவே கட்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காப்புல. அது டெஃபினட்டாக அந்த சீன் எலிவேட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போதும், ஐயோ இன்றைக்கி எவங்கிட்ட சிக்க போகிறானோ, ஐயோ பாமா ஆள் வந்துட்டாங்களே அப்படிங்கிற அளவுக்கு அந்த பரபரப்பை நமக்குள்ளே கொண்டு வரத்தான் செய்கிறாங்க ஒரு சில காட்சிகளில். ரவி பஷ்ரூர் அவர் தான் மியூசிக்கு. அவர் கிளைமேக்ஸில் எப்படி நம்ம தூள் படத்தில் சிங்கம் போலே அப்படின்னு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு ஒரு பாட்டை போட்டாங்க அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு செம குத்தான ஒரு நம்பரை ஒன்று கடைசியாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் போட்டிருப்பாப்புல. அது செமையான குத்து. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அது கரெக்டாக சீனோட சிங்காக இருக்கும் அந்த சீக்வன்ஸு. ஸோ படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் பல விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யப்படுத்தி ஆடியன்ஸை சீட்டேஜிலேயே பல காட்சிகளில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு சத்யதேவுக்கு காதல், காமெடி, ஹை சீக்வன்ஸு, எமோஷனல் சீக்வன்ஸுன்னு எல்லாத்துக்குமான ஸ்கோப் இருக்குது. அதை சூப்பராக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அவர். இன்னொரு பக்கம் தனஞ்சயாவை பொறுத்தளவுக்கு ஆக்ஷன்ஸ், எமோஷன்ஸ் அப்படின்னு 2 ரூம் தான் அவர் ப்ளே பண்ணுறதுக்கு. அது என்ன தேவையோ அது நீட்டாக அவரும் கொண்டு வந்திருக்காரு ஸ்க்ரீனில். பிரியா பவானி சங்கரை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட சத்யதேவுக்கு ஈக்குவலான ஒரு ரோல், அந்தளவுக்கு எழுதப்பட்ட ரோல்னு நான் சொல்லுவேன். அவங்களுடைய ரோல்லையுமே அந்த காதல், காமெடி, ஹை சீக்வன்ஸு, எமோஷன்ஸ்னு எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு சப்போர்ட்டிங், அது லீட் ரோலு இல்லை சப்போர்ட்டிங் ரோல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை பிரியா பவானி சங்கரும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சத்யதேவுக்கும் சத்யாவுக்கும் இடையிலான அந்த சின்ன காமெடி மூமெண்ட்ஸ், அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு சில இடங்களில் தியேட்டரே தெரிக்குது. அந்தளவுக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 4 பேர் போக சுரேஷ் மேனன், சத்யராஜ், ஜெனிஃபர் பிச்சினாட்டோ, ராமச்சந்திர ராஜு அப்படின்னு சொல்லி அவங்க மற்ற ஆர்டிஸ்ட்டுமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக பற்றிக்கிட்டு அங்கங்கே பயங்கர
ஹைப்பில் பல இடங்களில் பல ஹை பாயிண்ட்ஸு ஹை மூமெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் இன்னொரு ஹீரோ யார், நம்ம தனஞ்சயாவுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஃப்ளாஷ்பேக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷன்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வச்சு கொஞ்சம் ஒரு ஸ்லோ ட்ராமாவாக ஒரு சில இடங்களில் இந்த கதைக்களம் மாறி போச்சு இன்பிட்வீனில். இத்தனைக்கும் கிளைமேக்ஸில் திருப்பியும் ஒரு ஹை சீக்வன்ஸு, அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஜரி, அதனால் என்னென்ன கான்சிக்வன்சஸாக என்னென்ன சம்பவங்கள் அரங்கேறிச்சுன்னு சொல்லி டெம்போவை திருப்பி ஏற்றி ஒரு பரபரப்பாகவே கொண்டு போய் முடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஸ்லோனஸ்ஸு அப்படிங்கிறது இந்த கதைக்கு அவருடைய அந்த ஃப்ளாஷ்பேக்குங்கிறது கண்டிப்பாக ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தா கூட அது டெஃபினட்டாக ஒரு சில இடங்களில் ஸ்லோவாகத்தான் இருக்குது. 2.25 மணி நேரம் நெருக்கி ஓடக்கூடிய அந்த படத்தில் இன்னுமே கூட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கத்திரி போட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. இன்னொரு பக்கம் இது ஒரு தெலுங்கு படம் மக்களே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லாஜிக் மீறர்கள் நிறைய சினிமேட்டிக் லிபர்ட்டி எடுத்துகிட்டு பல காட்சிகளை கன்சீவ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. இன்னுமே கூட கொஞ்சம் ஆர்கானிக்காக ஒரு சில சீன்ஸை அவங்க கன்சீவ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் எனக்கு படம் பார்க்கும்போது வரத்தான் செஞ்சுது. இதில் குறிப்பாக ஒரு பேங்க்குள்ளே இவ்வளோ லூப் ஹோல்ஸ் இருக்குது, இதை வச்சு என்னென்ன ஃபோர்ஜரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயங்களே கூட இவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வருது. ஆனால் உண்மையாக ஒரு பேங்க்கில் ஒரு பேங்க் ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்கும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ப்ராப்பராக நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா மட்டும்தான் இவங்க சித்தரித்த ஒரு சில காட்சிகள் எந்த அளவுக்கு கரெக்டு தப்பு அப்படிங்கிறதே நம்மளால் கமெண்ட் பண்ண முடியும். இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்கும்போதே ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் வந்துச்சு. இந்த படம் தெலுங்கில் சக்க போட போகுது. தமிழ் ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு, ஏன் மற்ற ஸ்டேட் ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு கூட நீங்கள் இந்த லாஜிக்கு மேஜிக்கு இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, பரபரன்னு பற்றிக்கிட்டு போகிற செம்மையான ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் மாதிரி ஒரு படம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ரசிகர்கள் இந்த படம் தாராளமாக ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்கலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன கிளீவேஜ் மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. அதை தவிர பெருசாக செக்ஷுவலாக எதையும் இவங்க போர்ட்ரே பண்ணலை. பட் அந்த விஷயம் இருக்குது. இது ஒரு யூஏ சர்டிஃபைடு படம் தான் மக்களே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்துடைய தமிழ் டப்பிங்கில் ஒரு சில ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸும் இருக்குது. அதாவது வார்த்தை பிரயோகங்களும் கொஞ்சம் அப்படி இப்படி முன்ன பின்ன பேசுகிற மாதிரி ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்ம ஊரில் தமிழ் டப்பிங்லேயே வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.